கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதான 4 பேரிடமும் குற்றப்பத்திரிகை நகல் தரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். விரிவான தகவல். கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்ட பகுதியைச் சேர்ந்தவர் கவின் என்ற மென்பொறியாளரை பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியிலே வரவழைத்து ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தோம் என்றால், அதாவது நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த உதவி சார்பு ஆய்வாளர் சரவணன் என்பவரது மகளை கவின் பல ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கிறார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதாலே இந்த பெண்ணின் சகோதரரான சுர்ஜித் என்பவர் கவினை கேடிசி நகர் பகுதிக்கு வரவழைத்து ஒரு அறிவாளால் வெட்டி பல்வேறு தாக்குதல் நடைபெற்று கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் வெளியானது. தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என கூறி பல்வேறு அரசியல் கட்சியினர் தரப்பில் கோரிக்கைகள் எழுந்த நிலையிலே 3 பேர் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டார்கள். அதாவது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி சார்பு ஆய்வாளர் சரவணன் மற்றும் அவரது உறவினர் ஜெயபால் உள்ளிட்ட 3 பேரும் கைது செய்யப்பட்ட நிலையிலே கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக இந்த சுர்ஜித்தின் தாயாரான உதவி சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரியை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 4 பேருமே நெல்லை மாவட்ட சிறைகளிலே இருக்கக்கூடிய நிலையிலே இன்று 4 பேரும் நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே 900 பக்கம் குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில தற்பொழுது அந்த குற்றப்பத்திரிகை நகல்கள் முதற்கட்டமாக 4 பேரிடமே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நெல்லை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த 4 பேருக்கும் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்ட நிலையில மீண்டும் காவல்துறையினர் அவர்களை அழைத்து சென்று அந்த பாளையங்கோட்டை மத்திய சிறை மற்றும் பெண்கள் சிறையிலே அடைப்பதற்காக அழைத்து சென்றுள்ளனர்.